ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இப்போ ரீசனாக அரசியல் வட்டாரங்கள் தரப்புலேருந்தும் கிடைச்சிக்கிற சூப்பரான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலேருந்து ரூபாய் 1000 கொடுக்குற ஸ்கீமில் ரூபாய் 1500 வாக்குறுதிகளாக திமுக அரசு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இப்போ ரீசனாக அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு. அது சம்மந்தமான இப்போ ரீசனாக வெளியே இருக்கிற ஆர்டிக்கல், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிருக்கு, யாருக்கெல்லாம் 1500 கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது, எந்த வகையான ரேஷன் கார்டுகளுக்கு கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ரெகுலராக பணம் வாங்குறவங்களுக்கு ஏதாவது ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்ற சம்மந்தமாக பேச போகிறோம். இந்த 1500 ஸ்கீம் சம்மந்தமாக உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வாட்ச் பண்ண விடியலனா ஒரு முக்கியமான பாயிண்ட், கிரேஸ் பாயிண்ட் 10 நிமிஷத்துக்கு மேலே, அதாவது இந்த வீடியோவை டேரெக்டாக 10 நிமிஷத்துக்கு ஓட்டிட்டு ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிரேஸ் பாயிண்ட்டாக ரெகுலராக பணம் வாங்குறவங்களுக்கும் புதுசாக உங்களோட ஸ்டாலினில் அப்ளை பண்ணிவிட்டு பணம் வாங்கின்னு வரவங்களுக்கும் அடுத்த மாதத்துக்கான தொகை, அதாவது 2026க்கான தொகை சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணதுனால தான் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கம்பல்சரியாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் போய் சேரணும். அதனால தான் சொல்கிறேன். இந்த 1500 ஸ்கீம்ன்றது பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரங்கள் தரப்புலேருந்தும் அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்தும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தான். அதிகாரப்பூர்வமாக அரசு தரப்புலேருந்து இன்னும் வெளியிடல. இது சம்மந்தமாக டீட்டெயிலாக பேசுறது போதும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வீடியோவில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரேஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கிறதுனால அதை ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த சேனலில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வரக்கூடிய அப்டேட் எல்லாமே, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வரக்கூடிய அஃபிஷியல் அப்டேட், அஃபிஷியல் அறிவிப்பு, அரசு மூலியமாக கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரெகுலராக போஸ்ட் பண்ண வரோம் வீடியோவாக. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தகவல் பயனுள்ள தகவலாக அமைஞ்சு ரூபாய் 1000 இது வரைக்கும் பெற்றுன்னு வராங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,30,00,000 பெண்கள் தமிழ்நாட்டில் இந்த தொகையை மாதம் 15ஆம் தேதி ஆச்சுன்னா ரூபாய் 1000 டிபிடி டிரான்ஸ்ஃபர் மூலிமா அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே பெற்றுன்னு வராங்க அப்படின்னே சொல்லலாம். இது தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு தேர்வு செய்து அந்த 1000 ரூபாய் கொடுத்துன்னு வராங்க. இந்த ஸ்கீம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கடந்த 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய திட்டம் அப்படின்னே சொல்லலாம். அண்மையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை மீண்டும் விரிவாக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க. நம்ம சேனல்லே 2 வருடத்துக்கு முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தகுதியான பெண்களுக்கு மட்டும்தான் ரூபாய் 1000 அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 2ஆம் கட்டமாக தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் டீட்டெயிலாக ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இப்போ கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000 தான் பெற்றுன்னு வரீங்க. இப்போ உயர்வது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா உயர்த்தப்படும் அப்படின்றத முதலமைச்சரே தெரிவிச்சிருக்கார். இதனை அடுத்து மற்றொரு நிகழ்ச்சியில் கடந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தகுதி இருந்தும் விடுபட்ட எண்ணற்ற கோடி பெண்களுக்கு மேல்முறையீடு செய்தால் நிச்சயம் அவர்களுக்கு பெரும் திட்டத்தில் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மீண்டும் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சேர்த்து கொள்ளப்படும் அப்படின்றதையும் கூறியிருக்கார். அதாவது 2 பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்னென்னா உயர்வு சம்மந்தமாக முதலமைச்சர் பேசியிருக்கார். இன்னொன்று மேல்முறையீடு செய்யலாம், அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணிட்டு பணம் வராதவங்க மறுபடியும் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காரு. இதனை அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட பெண்கள் பலரும் மேல்முறையீடு செய்து வருகின்றார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன். நேற்று கூட மேல்முறையீடு எப்படி பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தோம். நேற்று வீடியோ பார்க்காதவங்க கம்பல்சரியாக போய் பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். மேல்முறையீடு நீங்கள் பண்ணால் உங்களுக்கு பணம் கட்டாயமாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். தற்போது அதிகாரிகள் அந்த மேல்முறையீடு விண்ணப்பங்களை ஆய்வு செய்யும் பணிகளும் தொடங்கி இருக்கிறாங்க. அதாவது கலாய்வு அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பண்ணுற ஒரு மேல்முறையீடுக்கான இன்ஃபர்மேஷனும் உங்களுடைய ஏரியாவில் இருக்கிற கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போய் சேரும். அதன் மூலயமா வருவாய்த்துறையில் இருக்கிற அதிகாரிகள் மேல்முறையீடு செய்வதற்கான தகுதியுடைய பெண்கள் தானா, அதாவது உங்களுடைய வருமானம் கரெக்டாக இருக்குதா, நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு ஏற்புடையவர்கள் தானா அப்படின்றத எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணி கலாய்வில் உறுதி செய்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரூபாய் 1000 பணம் கொடுக்கலாமான்றத அவங்க வெரிஃபிகேஷன் மூலயமா பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலினில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் 29 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. தகுதியானவங்களாம் கலாய்வில் உறுதி செய்யப்பட்டு வருவாய்த்துறையின் கீழே கோட்டாட்சியரின் கீழே உறுதி செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் மட்டும்தான் தகுதியானவங்களாக கருதி ரூபாய் 1000 டிசம்பர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துன்னு வந்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நிறைய பேருக்கு நிராகரிக்கப்பட்டிருந்தது.
அப்படி நிராகரிக்கப்பட்ட நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குறுஞ்செய்தி மூலிமா அவங்களுடைய மொபைலுக்கு எஸ்எம்எஸ் மூலிமா வந்து என்னென்ன காரணத்தினால் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி இதற்கான விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத தகவலை வந்து மென்ஷன் பண்ணி வந்திருக்கும் எஸ்எம்எஸ் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அரசு தரப்புலேருந்து. யாருக்காவது அது போல் எஸ்எம்எஸ் வந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். எனவே இந்த குறுஞ்செய்தி அதாவது நிராகரிக்கப்பட்ட குறுஞ்செய்தி வந்ததுலேருந்து 30 நாட்களுக்குள்ள மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு வந்து அளித்துள்ளது அப்படின்றத வந்து அரசு வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. பெண்கள் இ சேவை மையங்கள் மூலியமாகவும் விண்ணப்பம் செய்யலாம் அல்லது வட்டாட்சியர்கள் மூலயமாவும் அணுகி மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்றத தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்களே வந்து இ சேவை மூலயமா இல்லை நெட் சென்டர் மூலியமாவோ அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை வந்து பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக தான் நேற்று வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பேசியிருந்தோம். அது சம்மந்தமாக தான் இதுலேயும் வந்து மென்ஷன் பண்ணுறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியலாம் நியரில் இருக்கிற நெட் சென்டர் இ சேவை சென்டரில் போயிட்டு நீங்களே வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க கேட்குற டாக்குமெண்ட் வந்து கொடுத்தா போதும். உங்களுக்கு மேல்முறையீடு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உங்களுக்கு மீண்டும் அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து அதுக்கான ப்ராசஸ் வந்து செலுத்துவாங்க. மேக்ஸிமம் வந்து உங்களால் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து கொடுக்க முடியுமோ ஆய்வு செய்யறதுக்கு முன்னாடி அதை ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் வந்து கொடுங்க. இன்கம் சர்டிஃபிகேட், அடுத்தது இருப்பிடச் சான்றிதழ், உங்களுக்கு வந்து மின்கட்டண ரசீது, வங்கி பாஸ் புத்தகம், இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து சப்மிட் பண்ணுங்கள். குறிப்பிட்ட அந்தந்த குடும்பங்களில் வருமானம் எவ்வளோ வந்து இருக்குது அப்படின்றத அதிகாரிகள் வந்து கண்டிப்பாக வந்து ஆய்வு செய்வாங்க. அதனால தான் முக்கியமாக வந்து இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் ரொம்ப நல்லது. நேரடியாக உங்களுடைய வீட்டிற்கே வந்து சேர்ந்து ஆய்வு செய்யறதுக்கான வாய்ப்புகளும் அதிகாரிகள் வந்து முடிவு எடுத்துருக்கிறாங்க. ஏற்கனவே அப்படி தான் வந்து முடிவு எடுத்து கலாய் ப்ராசஸ் வந்து நடைபெற்றிருந்தது. இப்போ மேல்முறையீடு செய்கிறவங்களுக்கு கம்பல்சரியாக உங்கள் வீட்டுக்கே வந்து இருப்பிடச் சான்றிதழ் வந்து கேட்டு அதுக்கான ப்ராசஸ் வந்து கலாய்வில் வந்து அடிப்படையில் என்னென்ன விண்ணப்பம்லாம் வந்து தேவையோ எல்லாமே வந்து ஏற்புடையதாக இருக்குதா அப்படின்றத வந்து மீண்டும் வந்து செய்வாங்க. மீண்டும் வந்து உங்களுக்கு தகுதியானவங்களாக வந்து கருதுனாங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வரும். இல்லை மீண்டும் நிராகரிக்கப்பட்டதா அப்படின்ற விருப்பமும் குறுஞ்செய்தி மூலயமாவே உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்றத அரசு தரப்புல வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது தற்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 1,30,00,000 பெண்களுக்கும் மாதம் ₹1000 பெறுவதற்கான உரிமை தொகையை வந்து கொடுத்துன்னு வராங்க. விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான உரிமை தொகை உயர்த்தப்படும் அப்படின்ற அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. இன்றைக்கான வீடியோவில் வந்து இதுதான் வந்து முக்கியமான கண்டென்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது தொகை வந்து ₹1000 மாதம் வந்து கொடுத்துருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் தொகை உயர்வது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்புகள் வந்து மகிழ்ச்சியாக வந்து அளித்துள்ளது அப்படின்ற மாதிரி பயனாளிகள் வந்து தெரிவிச்சுன்னு வராங்க. அரசு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னதாக கலைஞர் மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி வழங்குமா இல்லையா, தேர்தல் வாக்குறுதிகளில் மகளிர் உரிமை தொகை உயர்த்த வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்குதா, அறிவிப்பு வெளியாகுமா அப்படின்ற குழப்ப வந்து நீதிச்சின் வார்த்தை வந்து தெரிவிச்சுன்னு இருக்காங்க. அதாவது வரக்கூடிய 2026 தேர்தலை முன்னிட்டு திமுக அரசு வந்து மீண்டும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை சிறப்பாக வந்து செயல்படுத்த போகிறாங்க. அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2021 அவங்க வந்து வெற்றி பெற்றதுக்கு ஒரு முக்கியமான இந்த அரசு வந்து தொடர்ந்ததுக்கான காரணமே வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தான் மிகப்பெரிய காரணம். இப்போ இந்த திட்டம் வந்து மீண்டும் வந்து எண்ணிக்கை லெவலையும் வந்து உயர்த்தப்பட்டு வந்து வருது. பொங்கல் பரிசு வழங்க வேண்டிய அழுத்தமும் வந்து இருக்குது இந்த அரசுக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அரசு தற்போது இந்த திட்டத்தை விரிவாக்கவும் வந்து செய்துள்ளது. பொங்கல் பரிசு தொகையும் வந்து வழங்க உள்ளது. எனவே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உயர்த்து இப்போதைக்கு வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. 2026 எலெக்ஷனை முன்னிட்டு வாக்குறுதிகளாக திமுக வந்து பார்த்தீங்கன்னா ₹1500 உரிமை தொகை வழங்கி உயர்த்த வாய்ப்பு உள்ளதாகவும் வந்து நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதனால் வருத்தப்பட தேவையில்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 ₹1500 என்னைக்கு உயர்த்த போகிறாங்களோ அன்னைக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்லே டீட்டெயிலாக வந்து மென்ஷனாக வந்து பண்ணுவோம். இன்றைக்கி வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு சம்மந்தமாக ஒரு டீட்டெயிலான இன்னொரு இன்ஃபர்மேஷனும் வந்து ஷேர் பண்ணிங்க. வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 ₹1500 வந்து உயர்த்தும் போது மகளிர்களுக்கு நிறைய வாய்ப்பு வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தற்போது ₹1000 குடும்ப தலைவருக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் எதிர்காலத்தில் அதனை ₹1500 உயர்த்துவதாகவும் மனநலம் குன்றிய குழந்தைகள் உள்ள குடும்பங்கள், மாற்றுத்திறனாளிகள் போன்ற குடும்பங்கள் விரிவுபடுத்த அரசு பரிசீலித்து வருவதாகவும் தகவல் வந்து வெளியாகிருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த குடும்பங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனநலம் குன்றிய குழந்தைகள், அடுத்தது வந்து ஊனமுற்றோர் இருப்பாங்க, பென்ஷன் பணம்லாம் வந்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு ₹1000 ₹1500 உயர்த்ததுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதுக்கான பரிசீலித்து வருகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசு வட்டாரங்கள் தரப்பு வந்து தகவல்கள் தெரிவிக்கின்றனர் அப்படின்றத வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தகுதியான குடும்ப தலைவர்கள் வங்கி கணக்கை கரெக்டாக வந்து சரியாக வந்து வச்சுருந்துருங்க. உங்களுக்கு பணம் வந்து சரியாக வந்து செலுத்த முடியல வரல அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டு கரெக்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ₹1000 ₹1500 உயர்த்தும் போது கண்டிப்பாக வந்து அதுக்கான பேச்சுவார்த்தைகள் அதுக்கான அறிவிப்புகள் எல்லாமே அரசு தரப்புலேருந்து அஃபிஷியலாக வந்து வெளியிடுவாங்க. முதலமைச்சரே வந்து வெளியிடுறது கூட வாய்ப்பு இருக்குது. நிதி அமைச்சர்கள் வந்து வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவோம். உயர்த்தப்பட்ட தொகை ₹1000 ₹1500 உயர்த்திருக்காங்க. இல்லை ₹1500 இல்லைனா ₹2000 வந்து உயர்த்தக்கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுக்கறது கூட வந்து வாய்ப்பு இருக்குது. அப்படி எல்லாமே டீட்டெயிலாக வந்து நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா
நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மேலும் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 2ஆம் கட்டமாக பணம் வந்து நீங்கள் வந்து ரீஅப்ளை வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. இப்போ ரீஅப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா www.kmut.tn.government.in என்ற இணையதளத்தின் மூலமா நீங்களே வந்து உங்களுடைய மொபைல்லையோ இல்லை பிசிலையோ ரீஅப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பும் வந்து தகுதி வாய்ந்த மகளிர்களுக்கு யாருக்கும் விடுபடக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோடு வந்து செயல்படுறதுனால இந்த ஆப்ஷனை வந்து திரும்ப வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வராது இருக்காங்க. கிட்டத்தட்ட 17 லட்சம் பேருக்கு மட்டும்தான் 29 லட்சம் பேரில் அப்ளை பண்ணாங்களா, 17 லட்சம் பேருக்கு மட்டும்தான் வந்திருந்தால் வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 12 லட்சம் பேருக்கு பணம் வரல. அந்த 12 லட்சம் பேரும் இந்த வெப்சைட்டில் ரீஅப்ளை வந்து பண்ணிங்கன்னா, நீங்கள் தகுதியானவங்க அப்படின்னு வந்து கருதுனீங்கன்னா கண்டிப்பாக ரீஅப்ளை பண்ணலாம். ரீஅப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய கலாய்வு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான பணம் கம்பல்சரியாக வந்து வரும் அப்படின்றத நீங்களே வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு பணம் வரப்போகுது முன்கூட்டியே அதுக்கான தகவல் நீங்கள் வந்து தெரிஞ்சிங்கன்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் வந்து முதலமைச்சர் அனுப்புறது போல ஒரு சூப்பரான எஸ்எம்எஸ் வந்து வரும். அந்த எஸ்எம்எஸ் பொறுத்தளவுக்கு உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர், ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர், பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு தான் இந்த எஸ்எம்எஸ் வந்து கம்பல்சரியாக அரசு தரப்புலேருந்து வந்து முதலமைச்சர் வந்து அனுப்புகிறார். அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம். மகளிர் உழைப்புகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள், வாழ்த்துக்கள். இன்று முதல் மாதந்தோறும் அனுப்பப்படும் ரூபாய் 1000 என்பது உதவித்தொகை அல்ல, தங்களின் உரிமை தொகை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களில் ஒருவன் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாடு முதலமைச்சர், டிஎன் கவர்மெண்ட் அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்து யாராருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோ இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ் கம்பல்சரியாக வந்து ஆனில் தான் வந்திருக்கும். ஏன் முக்கியமாக வந்து சொல்கிறேன்னா, இந்த எஸ்எம்எஸ் வந்து இருந்தாவே உங்களுக்கு கம்பல்சரியாக பணம் வந்திருக்கும். எஸ்எம்எஸ் வந்து பணம் வராத இருந்ததுன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கரெக்டாக வந்து ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கா அப்படின்றத 1 செகண்ட் வந்து செக் பண்ணுங்கள். பணம் கிரெடிட் ஆகாதவர்கள் தங்களது வங்கி கணக்கில் ஆதார் எண்ணை இணைத்தால் பணம் வர வைக்கப்படும் அப்படின்றத தமிழ்நாடு அரசு தெளிவாக வந்து விளக்கம் அளிச்சிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ரூபாய் 1000 குறித்து குறுந்தகவல் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வங்கி கணக்கிலையும் வந்து குறுந்தகவல் வந்து அனுப்பப்படுறாங்க. பணம் வர வைக்கப்படவில்லை அப்படின்னா புகார்கள் வந்து நிறைய பேர் வந்து தெரிவிச்சுன்னு வராங்க. தமிழ்நாடு அரசு அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய பணம் வந்து கிரெடிட் ஆகலைன்னா ஆதார் கார்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கரெக்டாக வந்து லிங்க் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு சிலவங்க வந்து 3-4 பேங்க் அக்கௌண்ட் கூட வந்து வச்சுருப்பீங்க. பிரைமரியாக எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஆதார் கார்டை லிங்க் பண்ணுறீங்களோ, என்பிசிஐ லிங்க் அப்படின்னு வந்து சொல்லுவோம், அந்த லிங்க் வந்து பிரைமரியாக எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கு அப்படின்றத ஆன்லைனில் வந்து செக் பண்ணிங்க. அது சம்மந்தமாக வீடியோ நம்ம சேனல்லே ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து செக் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும். வீடியோ நம்ம சேனலில் வந்து பார்த்தாவே தெரியும். அதன் மூலியமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து இந்த மாதம் 12ஆம் தேதி முதல் தவணையாக நிறைய பேருக்கு வந்து வருது. ரெகுலராக அடுத்த மாதத்துலேருந்து 15ஆம் தேதி ஆனால் ரூபாய் 1000 உங்களுக்கான பணம் வந்து வந்துடும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியே வந்துருமா, பொங்கலை முன்னிட்டு முன்கூட்டியே வந்து வருமா, ஒரு சில தீபாவளி பண்டிகை, பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு, தமிழர் பண்டிகையில் முன்னிட்டு முன்கூட்டியே வந்து கூட 10ஆம் தேதி 8ஆம் தேதி கூட பணம் வந்து கிரெடிட் ஆயிருக்கு. ஆனால் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா வருஷ கணக்காக 15ஆம் தேதி ஆனதான் மாதம் ரூபாய் 1000 பணம் வந்து செலுத்தின்னு வராங்க. ஏன் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த வங்கி கணக்கில் நிறைய ப்ராசஸ், மணி டிரான்ஸ்ஃபருக்கான ப்ராசஸ், சம்பளம் போடுறதுக்கான ப்ராசஸ், இது போல் வந்தீங்கன்னா பணம் பரிவர்த்தனைக்கான நிறைய ப்ராசஸ் வந்து இருக்கும். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 1,30,00,000 பேருக்கு வந்து ஒரே அடியாக ரூபாய் 1000 அப்படின்றது செலுத்துறது 15ஆம் தேதிக்கு மேலே இருந்ததுன்னா வங்கி கணக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா வங்கி ஊழியர்களுக்கு சுலபமாக வந்து இருக்கும். அரசுக்கும் வந்து டிபிடி டிரான்ஸ்ஃபர் மூலிமா செலுத்துறதுக்கு சுலபமாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால தான் 15ஆம் தேதியில் கரெக்டாக வந்து பணம் வந்து செலுத்துகிறாங்க. இதையும் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால தான் 15ஆம் தேதி ஏன் கிரெடிட் ஆகுது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும். மேலும் வந்து பணம் வந்து நடுவில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்ற கேள்விகள் வந்து கேட்டு வராங்க. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சிருக்கேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா கூட அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். இது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து நாளைக்கு வந்து பேசலான்னு இருக்கேன். அதாவது மாதந்தோறும் வந்து ஆய்வு வந்து செய்கிறாங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஆய்வு செய்கிறாங்க, அரையாண்டுக்கு ஒரு தடவை ஆய்வு வந்து செய்கிறாங்க, முழாண்டுக்கு ஒரு தடவை ஆய்வு செய்கிறாங்க. இது போல் ஆய்வுகள்லாம் வந்து ப்ராசஸ் வந்து நடக்குது. இந்த ஆய்வுகள் வந்து எப்படி வந்து நடக்கும், அதுக்கான ப்ராசஸ் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக நாளைக்கு வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகை உயர்வு சம்மந்தமாக, அதாவது 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபா உயர்வு சம்மந்தமாக நிறைய பேர் வந்து டவுட் வந்து கேட்டுன்னு வந்தீங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணீங்க. அதனால தான் நான் வந்து வீடியோ லென்த்தாக போட்டாலும் நல்ல இன்ஃபர்மேஷனாக வந்து சொல்கிறது. நிறைய பேர் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஷார்ட்டான இன்ஃபர்மேஷனை சீக்கிரமாக வந்து சொல்ல மாட்டீங்க,
வீடியோ ரொம்ப லென்த்தாக வந்து பேசுகிறீங்க, ரொம்ப தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஒரு இன்ஃபர்மேஷனும் மக்களுக்கு வந்து போய் சேரணும். யாராவது ஒருத்தவங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு 2-3 பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கும். அது வந்து அதன் மூலயமா ரூபாய் 1000-1500 அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்றதுனால தான் இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஒரு வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து வீடியோ வந்து செலுத்துகிறோம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உயர்வு சம்மந்தமாகவும் மேலும் இப்போ ரீசனாக வந்து கிடைச்ச அப்டேட் சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து பேசியிருக்கோம். கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். மேலும் இந்த வீடியோ சம்மந்தமாகவோ இல்லை வந்து ஸ்கீம் சம்மந்தமாகவோ அது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலில் மட்டும்தான் வந்து வீடியோவுக்கு உடனடியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணும். நீங்கள் வேறு எந்த சேனல்லையும் வந்து அந்த கமெண்ட் பாக்ஸ் ரிப்ளை வந்து உடனே வந்து கிடைக்காது. நம்ம சேனலில் ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணும். உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் உடனே வந்து கேளுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.